SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை ஓய்ந்தாலும் சுசீந்திரம் பகுதியில் வீடுகளை சூழ்ந்த மழை நீர் வடியாததால் மக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். ரொம்ப ஆழமா இருக்கு. ஆழம் இருக்கு. ஆமா, குட்டிக்கு தட்டம் வந்து பாத்தீங்கன்னா அவனை சேஃப்டி போட்டுருமானே அவங்க. பாருங்க பாருங்க அங்க போட்டாங்க சார். நீங்க பாருங்க சார். முழு விவரங்களை செய்தியாளர் சுசீந்திரனிடம் கேட்கலாம். சுசீந்திரன், வணக்கம். இந்த பகுதியில் எவ்வளவு மணி நேரமாக மழை இல்லை? எவ்வளவு அடி தூரத்திற்கு மழைநீர் தேங்கி இருக்கிறது? அத்தியாவசிய தேவைகளுக்கு மக்கள் என்ன செய்கிறார்கள்? விவரங்கள் என்ன சுசீந்திரன்? வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய சுசீந்திரம் பகுதியில் தற்போது மழை அதிக அளவில் தேங்கியிருப்பதால் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை ஓய்ந்தாலும் சுசீந்திரம் பகுதியில் வீடுகளை சூழ்ந்த மழைநீர் வடியாததால் மக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்கலாம். பிரசாத், இந்த பகுதியில் எவ்வளவு மணி நேரமாக மழை ஓய்ந்திருக்கிறது? இந்த பகுதியில் எவ்வளவு அடி தூரத்திற்கு மழை நீரானது தேங்கி இருக்கிறது? அத்தியாவசிய தேவைகளுக்கு பொதுமக்கள் என்ன செய்கிறார்கள்? இது பற்றிய விவரங்கள் என்ன பிரசாத்? வணக்கம். நேற்று முன்தினம் இரவு முதல் நேற்று இரவு வரை தொடர்ந்து மழை பெய்த நிலையில் இன்று காலை முதல் இதுவரை மழை ஓய்ந்திருக்கின்றது. இதன் காரணமாக மக்கள் பல பகுதிகளில் சகஜ நிலைக்கு திரும்பினாலும் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் பகுதியில் இருக்கின்ற பகுதி மக்கள் சகஜ நிலைக்கு திரும்பாத நிலை காணப்படுகின்றது. காரணம், இந்த சுசீந்திரம் ஆற்றில் அதிக அளவில் தண்ணீர் மழை நீர் சென்று கொண்டிருப்பதால் அதை ஒட்டியே காணப்படுகின்ற 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் அடங்கிய பகுதி தற்போது அந்த பகுதியில் காணப்படுகின்ற வெள்ளம் வடிந்து செல்லாத நிலை காணப்படுகிறது. இதன் காரணமாக நேற்றிலிருந்து வீடுகளுக்குள் தங்கியிருக்கின்ற மக்கள் வெளியேற முடியாத ஒரு சூழல் காணப்படுகின்றது. இவர்களை வெளியேற்றுவதற்கு முயற்சி மேற்கொண்டாலும் அவர்களுடைய பொருட்களை விட்டுவிட்டு அவர்கள் வெளியே வர தயாரில்லை என்கின்ற சூழலில் தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் பல்வேறு இளைஞர்களும் அவர்களுக்கான உணவுப் பொருட்களை வழங்கி வருகிறார்கள். மீண்டும் அவர்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு வெளியே வருவதற்கு முயற்சி செய்தாலும் அவர்களால் வர முடியவில்லை. காரணம், 5 அடிக்கு மேல் தண்ணீர் இருப்பதால் அதிலிருந்து வெளியேற முடியாத நிலை. அது மட்டுமல்ல, தண்ணீருடைய ஒரு பாய்ச்சல் இருப்பதால், தண்ணீர் ஆற்றை ஒட்டிய பகுதி என்பதால் ஆற்றிலிருந்து தண்ணீர் பாய்ச்சல் இருப்பதால் அவர்கள் வெளியேற முடியாத ஒரு சூழல் காணப்படுகின்றது. நீண்ட நேரத்திற்கு பிறகு தண்ணீர் வடிந்து செல்ல வாய்ப்பு கூறியதை தொடர்ந்து அந்த மக்கள் கவலையோடு அந்த பகுதியில் தண்ணீர் வடிந்து செல்வதற்காக காத்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி பிரசாத். SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை.